வந்து பார்த்தா அஸ்யூஷுவல் மறுபடியும் ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது. ஏனென்றால் இது வாழ்த்த வந்த நெஞ்சங்கள். அதை நீங்கள் நிறையா ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருப்பீங்க. சம்மந்தப்பட்டவங்களாம் கீழே உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் வேற உட்காந்து இதை பற்றி பேசி நிறைய பேர் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பேசி அது பெரிய வைரல் ஆகி அந்த படத்தை பற்றின லைன் ஒரே ஒன்று வந்து இந்த படத்தின் போது இவர் பேசியதுன்னு வந்துடும். அது நான் சொல்லுவேன், நிறைய அந்த மாதிரி படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களை மேடையில் வச்சு அவங்களை பற்றி பேசினாதான் அது வெளியில் போய் சேரும். இந்த ஆடியோ லான்ச் வைக்கிற பர்பஸே அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். ஆனால் அங்கே வரக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் சிலது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் போகும்போது அதுவாயிடும். எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது இவங்களுடைய சோஷியல் சர்வீஸ். கிட்டத்தட்ட 13 வருஷமாக பண்ணிக்கொண்டு 6 வருஷமாக. இப்போ நீ 13 நீங்கள் வந்தது அவங்க தப்பாக இருக்காங்களா? சரி பரவாயில்ல. 13 வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம இதை பேசுவோம். 6 வருஷம் பண்ணியிருக்கிறதுக்கு. ஏன்னா சமூக சேவை என்பதே சினிமாலேயே கூட நிறைய பேருக்கு அது சமூக சேவை தான். பேமெண்ட் வந்தால் தான் அது சினிமா, நமக்கு அது தொழில். இல்லைன்னா அது சமூக சேவை தான். வரதில்லை நிறைய பேருக்கு. இது நான் ப்ராஃபிட்டுன்னு சொன்னாங்க. நான் நிறையா வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது அவங்களும் போடுவாங்க, சார் நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்க. அப்புறம் போனப்பறம் தான் தெரியும் அந்த நான் மட்டும் தமிழில் இருக்கும். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அது மாற்றிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை. இவங்க பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் ட்ராமா முடியும் போது பேசுவேன், ஒருவேளை என் ட்ராமா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கொடுத்த பணம் வேஸ்ட் இல்லை. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறோம், புக்ஸ் வாங்கி தரோம், யூனிஃபார்ம் வாங்கி தரோம், வருஷத்துக்கு 200 பேர் வரைக்கும் ஃப்ரீ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம். அண்டு அதே போல் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் உண்டான உதவிகள்லாம் செய்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி மாதத்துக்கு 10 அல்லது 15 அனாதை பழங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற பணத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. கொடுத்த காசுக்கு ட்ராமா பிடிச்சிதானா ஒன்று, என்னையா இவ்வளோ காஸ்ட்டு. ஏன்னா எங்கள் ட்ராமாவுக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா, லாஸ்ட் ஷோ டிக்கெட் 300 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த இலவசம் அப்படிங்கிறாங்க. நிறைய கஜானாங்கிற வார்த்தை போச்சுனோன்னு எனக்கு யாரும் கஜானா காலிங்கிறத இங்கே சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால உங்கள் கஜானா சிறப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு அப்பப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கீங்க ஓப்பனாக இந்த இதில். அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் தயாரிப்பாளர்கள் என்பவர்கள் இது சினிமாங்கிறது ஒரு தொழில், கலைங்கிறது ஓகே. ஆனால் தொழில் போட்ட பணம் அந்த தயாரிப்பாளருக்கு வரணும். நடிகர் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறேன், தொழில் செய்கிறவங்க பாக்கி இருக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. பணம் போட்டவர்களுக்கும் திருப்பி பணம் வந்தால்தான் அது ஒரு நல்ல தொழில். நீங்கள் இவ்வளோ சேரிட்டி பண்ணுறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல தொழிலாக அமைய வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். காரணம் எதுவுமே ஃப்ரீ கிடையாது உலகத்தில். நோ மீல் இஸ் ஃப்ரீ அப்படிம்பாங்க யூஎஸில். அந்த மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது கூட அதை ஆஃபீஸ் மீட்டிங் ஆக்கி ஒரு பர்கரை சாப்பிட்டு மீட்டிங் இது அஃபிஷியல் ஆக்கிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை நான் இப்போ பார்த்த 4-5 ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே அந்த சமூக அக்கறையோடு எடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிற மாதிரியாகத்தான் தெரியுது. அது அந்த மாதிரி மட்டுமே என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களும் இருக்கணும். இது நல்ல சில படங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட் போய் கிளைமேக்ஸ் ஆக்ஷனில் போய் எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஆனால் அந்த ஓடிடிக்குன்னு எடுக்கும்பொழுது, குறும்படம்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு சோக காட்சி, ஒரு பரிதாபமான நிலைமை, அப்படியே நம்ம வர வேண்டியது கிடையாது. அதை தாண்டின உங்களுக்குள்ளேயே இப்போது பிளாட்ஃபார்ம் ஃப்ரீங்கிறதுனால உட்காந்து பார்த்துட மாட்டாங்க. உங்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது முடிகிற வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் டீம்லாம் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற டீம் நல்ல டீமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்திச்சோன்னா
இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ளே வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போ தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆயிடுச்சுன்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மகிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா பொருள் கூட தயாராகல. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி அவன் படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம் மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார் என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க, பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும். இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல் 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 லட்சம் பயனாளிகள் உங்ககிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட இருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்கா, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வாங்கில ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அவர் 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து ஃபைனல்லாம் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அது ஹீரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்கிற திரைப்படங்கள் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம், அது வேற விஷயம். ஆனால் அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்கிறது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை,
படமே எப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு ஷார்ட் வைக்க தெரியாமல், அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல், இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும் தண்ணீர் சாக்கடையில் கிடந்த தண்ணீர் மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க, இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்கள் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகம். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு ½ hour to 1 hour வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்னைக்கு யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 secondsலேருந்து 1 minute வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமா? அப்போது அதுபோல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கண்டு, சிறந்த தயாரிப்பாளர்களை இனம் கண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப் அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்கு. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை ஜான் சொன்னார் நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க போகணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டிங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது இது எல்லோரும் வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்த ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய செஃப்சி சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக உளமாற நெஞ்சார வாழ்த்துக்கிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாக. நன்றி.